சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே 6th எடிஷன் ஆஃப் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அந்த புக்கு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்து நம்மளோட தமிழ்நாடு சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட நம்ம இந்த புக்கில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து மெயின்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து பார்த்தா இருக்க எல்லா எம்சிக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த புக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும்ன்றனால ஃபஸ்ட் இந்த வீடியோ நான் போட்டுறேன். ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வீடியோ தனியாக பார்க்கும்போது லெசன் வைஸ் பார்க்கும்போது அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் எப்படிலாம் கொஸ்டின் வரும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது அதை பின் பாயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்சிக்யூலாம் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் எப்படி வருன்றதை பார்க்கலாம். என்னென்ன கமிஷன் இருக்குன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா கமிஷன் வந்து கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தந்த கமிஷனை யாரெல்லாம் வந்து ஹெட்டாக இருந்தாங்கன்றது முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கவர்மெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு அப்படின்றதும் வந்து ஒரு கொஷின் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 4-5 கமிட்டி இருக்குது அப்படின்னாக்கா அந்த கமிட்டியில் எந்தெந்த இயரில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்றது ஒரு எம்சிக்யூ தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின். நீங்கள் குரூப் 1 எடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் எடுத்துக்கோங்க, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது என்ன கொஷின்ஸ்னால் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து இந்த கமிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எந்த இயரில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்மன் அவுட்லையும் கேட்க முடியும். அதாவது பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கும் வந்து கமிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுவுமே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு எது வந்து ஆட்மன் அவுட்னு கேட்கலாம். அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் எந்த கமிட்டி வராதுன்றதை கேட்க முடியும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாகவே இருக்கும். அதையும் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக டோட்டலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தது இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ 1967 வரைக்கும் நம்ம கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்லையும் சரி சேம் ரூலிங் பார்ட்டி தான் இருக்குது. அதாவது 1967 வரைக்கும் இப்போ இந்தியா ரிப்பப்ளிக் வந்தது இல்லையா, 1950 ஒரு 17 வருஷம் 1967 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து சென்ட்ரலையும் ரூல் பண்ணிட்டு இருந்தது, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்லையும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு பொலிட்டிக்கல் சினாரி இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லாத சுச்சுவேஷன் தான் வந்து அப்போ இருந்துச்சு. ஸோ 1967 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். 1967 காங்கிரஸ் பார்ட்டி வந்து பார்த்தா ஒரு 9 ஸ்டேட்டில் வந்து தோத்துடுறாங்க. அதாவது 9 ஸ்டேட்டில் வேற ஒரு பார்ட்டி வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்தமாரி ஒரு பொசிஷன் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, இப்போது சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தா டேக்ஸ் கலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. டேக்ஸ் கலெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கும்போது சென்ட்ருக்கான டேக்ஸை சென்டர் எடுத்துக்கிட்டு ஸ்டேட்கான டேக்ஸை வந்து குறிப்பிட்ட டைமில், அதாவது சீக்கிரமாக கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த டயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டியோட ஸ்டேட் இருக்கு, அதாவது ரூலிங் பார்ட்டியோட கட்சி வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா சீக்கிரமாக வந்து கொடுத்துட்றது. ஸோ காங்கிரஸ் இல்லாத ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சினாரியோ. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறது. இப்போது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன், அந்த மாதிரி டயத்தில் வந்து கரெக்டான ப்ரொடெக்ஷன் வந்து சீக்கிரமாக கொடுத்தாகணும். ஸோ அப்போ வந்து டிலே பண்ணுறது. ஸோ இந்தமாரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்த்தா ஒரு பார்ஷாலிட்டியான ஒரு கவர்மெண்ட் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு ரிலேஷன் தேவை அப்படின்றது கமிட்டிஸ் மூலிமா வந்து போட ஆரம்பித்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய கமிட்டிஸ் வந்தது, நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலாம்னாக்கா எந்தெந்த கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ அது வந்து எதெல்லாம் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோன்றதையும் பார்த்துடலாம். ஸோ கண்ட்ரியில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ இருக்கும்போது தான் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு புது பரிமாணத்துக்கு கொண்டு வருது. ஸோ இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது காங்கிரஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்யாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்கோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா தனியாக வந்து அட்டானமி தேவைப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து ஸ்டேட்டுக்கு தனி பவர்ஸ் தேவைப்படுது, அது இன்னும் அதிகமான பவர்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை தான் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு கோரிக்கைலாம் வைக்கிறதுனால புதுசாக வந்து இந்த சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ரிலேஷன் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் வந்து கவர் பண்ணப்படணும் அப்படின்றத ஒரு நிறைய பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 1 by 1 பார்ப்போம். கவர்னரோட அப்பாயின்மெண்ட்டில் அவரோட டிஸ்கிரிமினேட்டிவ் பவரில் இதில் வந்து பார்த்தா கான்ஃப்ளிக்ட் வருது. நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இம்போஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் மட்டும். அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரஸோட கவர்மெண்ட் இல்லையோ அந்தந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிரசிடென்ட் ரூல் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சி பண்ணிகிட்டே வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபோர்ஸஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் பில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சரில் வந்து பில்லாம் பாஸ் பண்ணுறாங்கனாக்கா அதில் வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இந்த பில்லை வந்து பார்த்தா நம்ம பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது இப்போ கவர்னரோட
வீட்டோ பவரில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். ஸோ கவர்னரோட வீட்டோ பவரில் என்ன பண்ணுவார்னாக்கா பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பில்லை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது டோட்டல் பவரே வந்து பார்த்தா அந்த பில்லுக்கு பொறுத்த வரைக்கும் டோட்டல் பவரே வந்து பிரசிடென்ட் கையில் போயிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் அலோகேஷன் டு த ஸ்டேட்ஸ் அப்படின்னா நிதி ஒதுக்குவாங்க இல்லையா ஒரு ஸ்டேட்டுக்கும். ஸோ இப்போ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு, அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பார்லிமெண்ட் நினச்சாக்கா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எப்படி ஒதுக்கணுமோ அது மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு தான் ஒதுக்குவாங்க. அது காரணம் எப்படி வேணால் அவங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு காரணம் வந்து நடந்தது. அதாவது அவங்களுக்கு ஃபேவரான ஸ்டேட்டில் வந்து அதிகமாக வந்து நிதி ஒதுக்கிறது. ஸோ இப்போது எதுக்கெலாம் வந்து அவங்களுக்கு ஸ்டேட் பிடிக்கலையோ அவங்களாம் வந்து நிதியை கம்மி பண்ணுறது அந்த மாதிரிலாம். ஸோ இப்போயுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இப்படிலாம் வந்து விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ மட்டும் இல்லை, அப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பிளானிங் கமிஷன் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்டில் வந்து அதோட ரோல் வந்து அப்ரூவ் பண்ணுறதுல ஸோ அதில் வந்து கான்ஃப்ளிக்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா சர்வீசஸ் பண்ணுறது, எலக்ட்ரானிக் மீடியா யூஸ் பண்ணுறது, அப்புறம் சீஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த என்கொயரி கமிஷன், அப்புறம் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கான ஃபினான்ஸ் ஷேர் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த டேக்ஸ் மணிலாம் வருது அப்படின்னாக்கா அதை ஷேர் பண்ணணும். ஸோ மற்ற ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய இருந்தது. அப்புறம் மட்டும் என்க்ரோச்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆன் ஸ்டேட் லிஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த ஒரு அமெண்ட்மெண்ட், அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியம் என்ன பார்த்தோன்னா ஒரு 5 கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து, அதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அது வந்து அப்போ போனதான் வந்து பார்த்தா எஜுகேஷன்றது வந்து பார்த்தா இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் ஸ்டேட்டுக்கான ஒரு தனித்துவமான ஒரு பவராக இருந்தது. அதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டேட்டால் மட்டும் தான் வந்து முடிவு எடுக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் இருந்தது. அப்படி இருந்து தான் நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ எஜுகேஷனில் என்ன முடிவு வேணால் எடுக்கலாம். ஸோ அதோட விளைவை தான் வந்து பார்த்தா இப்போ நமக்கு வந்து நீட் எக்ஸாம்னு சொல்லலாம். இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேயே வந்து எஜுகேஷன் ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னாக்கா நீட் எக்ஸாம்ன்றது, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவுக்கே வந்து பார்த்தா ஒரே விதமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டு வந்திருக்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தா அப்போ ஆரம்பித்த ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்தா 1960 வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. 1960 வந்து பார்த்தா இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஷிப்கான ஒரு கன்சிடரேஷன்லாம் வந்து அப்போயே வந்து ஃபேஸ் பண்ண, அதாவது அப்போயே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு வந்து 1966 வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. யார் அப்பாயின்ட் பண்ணுறாருன்னா அப்போ இருந்த பிஎம் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு. யாருனாக்கா மொரார்ஜி தேசாய் பண்ணுறாரு. அவருக்கப்புறம் வந்து ஹனுமான் தயான்றவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்றது எப்போ வந்துச்சுன்னாக்கா 1966 ஆன்சர். யாரோட தலைமையில் வந்ததுன்னா மொரார்ஜி தேசாய்ன்றது தான் ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த கமிஷன் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுது. அந்த டீமுக்கு வந்து பார்த்தா சேட்டாவால்ட் அப்படின்ற ஒருத்தரோட ஹெட்டில் வந்து பார்த்தா அந்த டீம் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 1969 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது ஹைலைட்டான ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டருக்கும் அதாவது இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லிட்டு வந்து ஒன்று அப்பாயின்மெண்ட், அதாவது ஒரு கவுன்சில் மாதிரி ஒன்று வந்து ஃப்ரேம் பண்ணணும், அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. எந்த ஆர்டிகல் கீழேனா ஆர்டிகல் 263 கீழே அப்படின்றது வந்து முக்கியம். இது வந்து 263ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல். அதேமாதிரி 262 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். என்னன்னாக்கா 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் ரிவர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து பங்கு பிரிச்சிக்கலாம் அப்படின்றது. இப்போ காவிரிக்கான கான்ஃப்ளிக்ட் வருது இல்லையா, கர்நாடகா நமக்கு பாண்டிச்சேரி இவங்களுக்கு எல்லாருக்கும் வரதுக்கான கான்ஃப்ளிக்ட் எதுக்கிட்ட இருக்குனாக்கா அந்த 262 ஆர்டிக்கல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ண போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக யாரெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்களோ அதுமாரி அட்மினிஸ்ட்ரேஷனில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாலேஜாக இருக்கோ ஸோ எந்த ஒரு பார்ட்டிஷனும் பார்க்கக்கூடாது. பார்ட்டிஷன்னாக்கா வேறுபாடு பார்க்காத ஒரு பர்சன் தான் வந்து பார்த்தா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மோர் பவர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ நம்ம லிஸ்ட்டெலாம் இருக்குது இல்லையா, கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அப்புறம் யூனியன் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் ஜாஸ்தியாக இருக்கும்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவர்ஸ் கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இல்லாமல் இப்போது சென்ட்ரையே நம்பி தான் வந்து பார்த்தா நம்ம இப்போயுமே ஸ்டேட் அப்படி தான் இருக்குது. ஏன் காரணம் நான் கேட்டால் நம்ம வந்து பார்த்தா அவங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வாங்க முடியும். அதாவது நம்ம டேக்ஸ் பண்ணியாக இருந்தாலும் சரி மற்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்தால் வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்டேட்டு வந்து பார்த்தா சென்டர்கிட்ட தான் வந்து டிபெண்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிபெண்டன்சியை கொஞ்சம் குறைங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா இப்போ இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தா ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வந்து ஸ்டேட் இருக்கும். அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெரக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே வந்து பார்த்தா டிப்ளாய்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா இப்படி ஒரு விஷயத்தை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க தூக்குங்க, அப்படி இல்லைக்கா நீங்களே தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமாக வச்சாங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அந்த 22 இது 5 பாயிண்ட்ஸ் முக்கியமாக சொன்னது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் இந்த எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து பார்த்தா இந்த ஏஆர்சி கொடுத்த எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரல. ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த எந்த இன்டர்ஸ்டேட், அதாவது
சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்பாயின் பண்ண கமிட்டி எதுன்னு கேட்டால் ஏஆர்சி தான். ஸோ யாரோட தலைமையில் வந்துச்சுன்னு பார்த்தா மொரார்ஜி தேசாய். எந்த இயர்னா 1966. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான். எத்தனை ரெக்கமெண்டேஷன் வச்சாங்கன்னா 22. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன்றது அதாவது நெக்ஸ்ட் கமிட்டின்றது யாருன்ற பார்க்கலாம். ராஜமன்னார் கமிட்டி. இந்த ராஜமன்னார் கமிட்டி 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, 1967 வரைக்கும் வந்து பார்த்தா சென்ட்ரலையும் சரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்லையும் சரி காங்கிரஸ் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நடந்தப்போ 1967 எலெக்ஷனில் வந்து பார்த்தா டிஎம்கே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் வந்து ராஜமன்னார் கமிட்டின்றதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தா ஒரு 3 மெம்பர் பாடி. அது ஆக்சுவலி அது 3 மெம்பர் கமிட்டி. அது இதுக்கு முன்னாடி பார்த்தா ஏஆர்சியில் 6 மெம்பர் கமிட்டியாக இருந்திருப்பாங்க. இது 3 மெம்பர் கமிட்டி. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்ன்றது மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவரோட தலைமையில் இந்த கமிட்டி பண்ணதுக்கப்புறமா, அதாவது கமிட்டி வந்து அமைச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்கு அட்மோஸ்ட் வந்து அட்டானமியை செக்யூர் பண்ணுற அளவுக்கு வந்து உங்களோட சஜஷன்ஸ்லாம் இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட்டை ஃபுல்லாக பாதுகாக்கிறதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஃபுல் சஜஷன்ஸையும் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அவரோட ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டிட்ட ஒரு ரிப்போர்ட்டாக வந்து 1971 வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு இந்த சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சின்றது வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி அப்படின்னா காரணம் என்ன, அதாவது மீனிங் என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கண்ட்ரி தானே நம்மளது. அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் வந்து கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்குமே அது முக்கியமான பவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அட்மோஸ்ட் பவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த சென்டர் கிட்டே இருந்ததுனால நம்ம பேருக்குன்னு வந்து பார்த்தா ஃபெடரலிசம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தா யூனிட்டரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகி இருந்திருக்கு. இதுக்கெலாம் என்னென்ன காரணமாக இருக்குன்றத ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமான ரீசன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தா ஒரே பார்ட்டியை வந்து ரூல் பண்ணது ஒரு பெரிய வந்து ட்ராபேக்காக இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 1967 வரைக்கும் வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஸ்கல் ரிசோர்ஸ்னு சொல்கிறது, அதாவது நிதி பற்றாக்குறைக்கெலாம் சொல்கிறது. அதாவது நிதி தேவைக்கு எப்பயுமே வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே சென்டரை தான் நாட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த டிபெண்டன்சி ஆன் சென்டர்ன்றது சென்டரை நோக்கி இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டான ஒரு அட்டானமி பவர் வந்து பார்த்தா போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்ட்ரல் பிளானிங் கமிஷன், அதாவது பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, 1952 2017 வரைக்கும் வந்து பார்த்தா பிளானிங் கமிஷன் தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். 1952 57 வரைக்கும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன், அது ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்தா 5 இயர்ஸ்க்கு பிளான் இருந்தது. 2017 வரைக்கும் வந்து பார்த்தா பிளானிங் கமிஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தா சேர்மனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் வந்து இந்த இந்தியாவை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறதோ இந்த பிளானிங் கமிஷன் மூலிமா அப்படி தான் வந்து கொண்டு போகும். இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சான்னு கேட்டால் 1% கூட இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து டோட்டலாக வந்து அது சென்ட்ரல் பாடின்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கனாக்கா டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாப்பில் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் பார்த்தா ஜோனல், அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தா காந்தியன் ஐடியாலஜிக்கு டோட்டலாக ஆப்போசிட். காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, பாட்டம் டு டாப் அப்ரோச் தான் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தீசிஸ்லாம் வச்சிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தா அந்த ஆர்டிகல் 40 வந்து வச்சிருப்பாரு, வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றது. ஸோ இதை வந்து என்ன ஆச்சுன்னா 2015 தான் வந்து பார்த்தா அந்த நிதி ஆயோக்ன்றது ஜனவரி 1 ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தாக்கா, பிளானிங் கமிஷன் வந்து டோட்டலாக வந்து சென்ட்ரல் டெண்டன்சி பாடி தான். ஆனால் நிதி ஆயோக் அப்படி கிடையாது. நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் அந்த யூனியன் டெரிட்டரியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இது வந்து பார்த்தா நிதி ஆயோக் வந்து ஃபெடரலிஸ்ட்டுக்கான ஒரு ஐடியாலஜியாக சொல்ல முடியும். ஆனால் பிளானிங் கமிஷன்றது அப்படி கிடையாது, டோட்டலாக வந்து யூனிட்டரி. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிளானிங் கமிஷன்றது டோட்டலாக வந்து பார்த்தா சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சியாக இருந்ததுனால அதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துருச்சு அப்படின்ற இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாரு அவர். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றத சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காரத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து இமிடியேட்டாக வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன்றதை ஒரு பெர்மனன்ட் பாடியாக வந்து
கொண்டு வரணும் அப்படின்றது வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் கமிஷனை ஃபுல்லாக வந்து டிஸ்பேண்ட் பண்ணிவிட்டு, அதாவது பிளானிங் கமிஷனை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்யூட்டரி பாடி வந்து கொண்டு வரணுன்றது 3வது பாயிண்ட் வைக்கிறாரு. 4வதாக இந்த பிரசிடென்ட் ரூல் இருக்கு இல்லையா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது என்ன பண்ணிடும்னா ஸ்டேட்டுக்கு வந்து மிஷினரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது ஸ்டேட்டால் வந்து கரெக்டான கான்ஸ்டியூஷன் வைஸ் வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூலை வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக கொண்டு வந்தாங்க இந்த 1970s டைமில். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்டிகல் 356, 57, 365 ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா பிரசிடென்ட் ரூலை வந்து டீல் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன்னா டோட்டலாக இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒமிட் பண்ணிடணும், அதாவது கான்ஸ்டியூஷனை விட்டு இந்த ஆர்டிகல் எல்லாத்தையுமே தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சார். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்டேட் மினிஸ்டர் இருக்குல்ல, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தா கவர்னரோட ப்ரெஷருக்கு இருக்க வரைக்கும் தான் வந்து பார்த்தா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது எப்படின்னா கவர்னர்கிட்ட எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ், எவ்வளோ நாளுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தா அது ரூலிங் பார்ட்டியாக இருக்க முடியும். ஸோ எப்போ வந்து கவர்னர்கிட்ட வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் போகுதோ ஸோ அப்போயே வந்து பார்த்தா அந்த ரூலிங் பார்ட்டின்றது டிஸ்பேண்ட் ஆகிடும் அப்படின்றத வந்து ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தா அதையும் வந்து ஒமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும், யூனியன் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸும் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சார். ஸோ இப்படி ஒன்று வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ரெசிடியூரி பவர்ஸ்ன்னு இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது ரெசிடியூரி பவர்ஸ்லாம் யார்கிட்ட இருக்கும் பார்த்தா சென்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஸ்டேட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வந்து வச்சார். ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது எல்லாமே டோட்டலாக வந்து அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அடிப்பணிச்சு தான் போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் இருக்காது. ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸரும் சரி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்படியே எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பாயின்ட் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கும். நம்ம ஊரில் குரூப் 1 எக்ஸாம் எழுதி அதுலேருந்து கன்வெர்ட் ஆகி போன ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரவங்க கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறத கேட்டு போய் தான் ஆகணும். அந்தமாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ நம்ம ரியாலிட்டியில், அதாவது நம்ம புக்ஸில் எப்படி வேணால் படிச்சிடலாம், பவர்ஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரியாலிட்டின்ற ஒன்று இருக்குது இல்லையா, அந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவரோட சஜஷன்லாம் கொடுத்துருக்காரு. ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஃப்ரென்ஸும் வேறு வேறு. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டார் அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அடிப்பணிச்சு போகணும்னு கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து பார்த்தா அவர்கிட்ட வந்து எப்படி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி அப்படின்ற இதுக்கிட்ட தான் இருக்கும். யூபிஎஸ்சி மீன்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் டினோட் பண்ணுறேன். இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஸோ ஏஆர்சி தான் எப்படி வந்து அவங்க கண்டுக்கவே இல்லையோ அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டலாகவே என்ன பண்ணுறச்சுன்னா கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க ராஜமன்னாரோட கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஏஆர்சி கொடுத்ததும் எதுவுமே வந்து நடைமுறைக்கு வரல, அதே மாதிரி ராஜமன்னார் கொடுத்ததும் எதுவுமே நடைமுறைக்கு வரல. நெக்ஸ்ட்டு ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன். இது வந்து 1973 வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஆனந்த்பூர் சாஹிப்ன்றது பஞ்சாபில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தா ஒரு சில ரெசல்யூஷன் வந்து எடுக்கிறாங்க. எப்படின்னா பொலிட்டிக்கலாகவும் ரிலீஜியஸாகவும் பார்த்தா அவங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக எப்படி சொல்கிறாங்கன்னா ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் சொல்லி சொல்கிறாங்க. இவங்க என்ன வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த சென்ட்ரலோட ஆதிக்கம் ஃபுல்லாகவே எதோட நிறுத்திடணும் அப்படின்னாக்கா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷன், கரன்சி இதோட வந்து பார்த்தோன்னா அந்த சென்டரோட ஒட்டுமொத்த ஜூரிடிக்ஷனும் வந்து பார்த்தா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கணும். ஸோ மற்றபடி இருக்க எல்லா பவர்ஸுமே வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டேட் கையில் தான் இருக்கணும் அப்படின்றத இந்த ரெசல்யூஷன் மூலமாக கொண்டு வராங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஃபெடரலிசம் அப்படின்றத ஒரு ரியல் சென்ஸாக கொண்டு வரணும் அப்படின்றத என்ஷூர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஸோ இப்போது எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தா சென்ட்ரலில் ஈக்குவலான ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், ஈக்குவலான ஒரு பவரை கொடுக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் மெமோரண்டம். இது வந்து பார்த்தா 1977 வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த வெஸ்ட் பெங்கால் அப்போ இருந்த கவர்மெண்ட் யார் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு சில சஜஷன்லாம் வைக்கிறாங்க. என்னென்னு வைக்கிறாங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் அப்படின்ற வேர்டு தான் வந்து பார்த்தா அங்கே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யூனியன்ற வேர்டை வந்து ஃபெடரல் அப்படின்ற வேர்டு மூலிமா ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது யூனியன்ற வேர்டை தூக்கிட்டு அந்த இடத்துல ஃபெடரல்ன்ற வேர்டை வந்து போடணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சஜஷன் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லையா, அவங்க சொன்ன அதே சஜஷன் தான் இவங்க சொல்கிறாங்க. சென்ட்ரலோட பவர் ஃபுல்லாகவே வந்து எது கூட இருந்தணும் அப்படின்னாக்கா டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ், கரன்சி, கம்யூனிகேஷன், எக்கனாமிக் கோஆர்டினேஷன். ஸோ இதோட வந்து பார்த்தா சென்ட்ரலோட பவர் போயிடணும். மற்ற இருக்க எல்லா ரெசிடியூரி சப்ஜெக்ட்ஸுமே வந்து பார்த்தா யார்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா ஸ்டேட் கையில் கொடுத்துடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இவர் சொன்ன மாதிரி தான், அதாவது ராஜமன்னார் சொன்ன மாதிரி இந்த பிரசிடென்ட் ரூல் சம்மந்தப்பட்ட எல்லா ஆர்டிகல்ஸ் வந்து ரிப்பீல் பண்ணணுன்றாங்க. அதாவது ஆர்டிகல் 356, 57, 360. ஸோ 360ன்றது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா ரிப்பீல் பண்ணிடணும், இது எல்லாத்தையும் வந்து கான்ஸ்டிடியூஷன் விட்டு தூக்கிடணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஸ்டேட்டை ஆர்கனைஸ் பண்ணணும், அதாவது நியூ ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்க ஸ்டேட்டை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேட்டோட கன்சென்ட் வந்து தேவை அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 213 யூஸ் பண்ணி
நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்காம எப்படி வேணா வந்து 10 ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் தமிழ்நாடு வந்து 2 பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சிட்டாங்க லோக்சபாவில் லா பாஸ் பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு 2 பிரிச்சலாம் 3 பிரிச்சலாம் அப்படி கூட பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பார்த்தா ஒன்றா சேர்க்கணும் அவங்க நினைச்சாங்கனாக்கா அவங்களே பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தா இந்த 2 ஸ்டேட்டுக்கும் கேட்கணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ இப்படி வந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்க ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணி அதை டோட்டலாக வந்து மாற்றிடணும் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஸ்டேட்டோட கன்சர்ன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டாகணும், ஸ்டேட்டுக்கு அது விருப்பம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போது டோட்டலாக வந்து ரெவன்யூ வந்து ரைஸ் பண்ணுறாங்களே, அதாவது ரெவன்யூ அப்படின்னாக்கா நமக்கிட்ட இந்த டேக்ஸ் மணி எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களே, டேக்ஸ் மணி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஷேருமே வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிற எல்லாமே வந்து 75% வந்து பார்த்தா ஸ்டேட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவுக்கு வந்து எப்படி பவர் இருக்கோ சேம் அதே பவர் வந்து ராஜ்யசபாவுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான சர்வீசஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸும் வந்து பார்த்தா தனித்தனியாக இருக்கணும். ஆல் இண்டியா சர்வீஸ்ன்றது டோட்டலாக வந்து பார்த்தா அபாலிஷ் பண்ணப்படணும் அப்படின்ட்டு இது முன்னாடி சொன்னது தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது எல்லாத்தையும் வந்து அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டா கேட்டால் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தா அக்செப்டே பண்ணாமல் டோட்டலாக இதையும் வந்து பார்த்தா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சர்க்காரியா கமிஷன், இந்த சர்க்காரியா கமிஷன் 1983 சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 3 மெம்பர் கொண்ட ஒரு கமிஷன் தான் இது வந்து யாரோட தலைமையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ் சர்க்காரியா அப்படின்ற ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையில் தான் வந்து இந்த கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிஷன்லேயும் அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போதைக்கு இருந்த காலகட்டத்தில் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படியெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம், அது என்னென்ன மெஷர்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் வைக்கணுன்றதுனால தான் இந்த கமிஷனே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இனிஷியலாக வந்து பார்த்தா அவருக்கு வந்து 1 இயர் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவர் கம்ப்ளீட் பண்ண முடியாததுனால 4 டைம்ஸ் வந்து பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து எப்போ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா 1988 சப்மிட் பண்ணியிருக்காரு. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தா ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சரில் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்திருக்கோ அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு சில பிரின்சிபல்ஸும் சரி ஒரு சில ஃபங்க்ஷனல் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்டில் மட்டும் வந்து பார்த்தா சேஞ்சஸை கொண்டு வந்தால் போதும், அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி ஃபெடரலிசம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா ஒட்டுமொத்தம் வந்து பவர் வந்து பார்த்தா யார்கிட்ட இருந்திருக்கு, சென்டர் கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ராங் சென்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம நேஷனோட யூனிட்டியும் சரி இன்டெகிரிட்டியும் சரி சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து பாயிண்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தா ஒரு 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே பெருசு தான். இது ஒன்று பார்க்கணுன்னாக்கா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமானது வந்து பார்த்தா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 இருக்க 5th லெசன் ஃபெடரலிசம் இன் இந்தியா அதில் வந்து பார்த்தா லாஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து இந்த சர்க்காரிய கமிஷனா அதோட இம்பார்ட்டண்டான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸும் பூஞ்சி கமிஷன் இதுக்கப்புறம் படிக்க போகிறது அதோட இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம் போது நம்ம அந்த புக்கில் இருக்கிறத போய்ட்டு கரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துலாம். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பார்த்தா ஆர்டிகல் 263 ஸோ அதை கிரியேட் பண்ணணுன்றது. ஆர்டிகல் 356 இருக்கு இல்லையா பிரசிடென்ட் ரூல், அதாவது ஸ்டேட் மிஷினரி ஃபெயில் ஆயிடுச்சுனாக்கா பிரசிடென்ட் ரூல் வந்து டேரெக்டாக இம்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பார்த்தா கடைசி கட்டமாக தான் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை டிசைட் பண்ணணும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எடுத்த உடனே அதை போட்டக்கூடாது அப்படின்றது ஒன்று. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா மற்ற கமிஷன் சொல்கிறத விட இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ டாக்ஸேஷன் பவர் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கணும். மற்ற ரெசிடியூர் பவர்லாம் வந்து கன்க்ரூட் லிஸ்ட்டில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு மென்ஷன் பண்ணலை. அப்புறம் என்டிசின்றது கிரியேட் பண்ணணும் அப்படின்றத என்டிசின்றதை ரீநேம் பண்ணி நேஷனல் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லிட்டு அதை ரீநேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபெடரலிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஜோனல் கவுன்சிலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்புறம் அந்த கன்க்ரண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து லா மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா போய்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம், நம்ம அந்த புக்கில் பார்த்துடலாம் நம்மளோட 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில். அதுக்கப்புறம் புஞ்சி கமிஷனும் வந்து பார்த்தா அதையும் வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கண்டினியூ பண்ணிடலாம் ஃபர்தராக. சர்க்காரியா கமிஷனில் 3 பேர் இருக்காங்க பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட சேர்மன் ஆர்எஸ் சர்க்காரியா, மற்ற 2 பேர் யாருனாக்கா பி சிவராமன் அண்ட் டாக்டர் ஆர்எஸ் சென். ஸோ 1983 அப்பாயின்மெண்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 1988 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்க எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமாக ஒரு 4 விஷயத்தை வந்து இந்த நம்மளோட சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 1 கொடுத்துருக்காங்க 5th லெசன் ஃபெடரலிசம் இன் இந்தியா. ஸோ அதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காருன்னா ஆர்டிகல்
263B and C படி என்னன்னா நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்லாம் என்னென்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான சப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு ஆர்டிகலுக்கு வந்து பார்த்தா அகேன்ஸ்டாகவும் அந்த கமிஷன் வந்து ஆர்கியூ பண்ணாங்க. என்னன்னாக்கா அதே 263A வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த 263A தான் வந்து பார்த்தா அகேன்ஸ்ட் ஆர்கியூ பண்ணாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கமிஷன் சொல்லிட்டு ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் டிஸ்பியூட்டில் என்கொயரி பண்ணுறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் வந்து பவரே கிடையாது அப்படின்றது ப்ரொவிஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தா 263A இருந்தது. ஸோ இந்த ப்ரொவிஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தா அவங்க வந்து ஆர்கியூ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து பார்த்தா செக்ரட்டரியேட்டில் இண்டிபெண்ட்டாகவும் பெர்மனெண்ட் செக்ரட்டரியேட்டை வந்து பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கமிஷன் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து இந்த பாடி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், செயல்படும் அப்படின்றத சஜஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் சஜஷன் வந்து ஆர்டிகல் 356 பற்றி. இந்த ஆர்டிகல் 356ன்றது பிரசன்ட் ரூல் இன் ஸ்டேட். அதாவது ஸ்டேட்டில் வந்து எப்போல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தா அந்த பிரசன்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரூல் இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா ஸோ 1970s அப்புறம் வந்து பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த பிரசன்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய ஸ்டேட்ஸில். ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா இந்த யூனிட்டரி பயாஸ்க்கு போகிற மாதிரி அப்படியே வந்து ஃபீல் ஆக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அதனால் இப்போ வந்து இவர் என்ன சஜஷன் கொடுத்தாருன்னா எடுத்த உடனே வந்து நீங்கள் 356 வந்து இம்போஸ் பண்ண தேவையில்லை. ஸோ மற்ற பாசிபிலிட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காது. பாசிபிள் அல்டர்னேட்டிவ்ஸ் ஷுட் பி எக்ஸ்ப்ளோர்ட் பிஃபோர் இம்போசிஷன் ஆஃப் த ஆர்டிகல் 356 அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா ஸோ இதுக்கு இந்த டேரெக்டாக 356 நீங்கள் கொண்டு வராமல் மற்ற வேறு என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரியை வந்து சரி பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு ஸோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாக்கா கடைசியான ஒரு விஷயமாக தான் வந்து இந்த 356 ஆர்டிகல் இம்போஸ் பண்ணுறது விஷயமா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதாவது எடுப்பில் எதுவுமே போட்டுற தேவையில்ல, எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்குமே வந்து பார்த்தா அந்த ஸ்டேட்டோட நார்மல் சுச்சுவேஷன் கொண்டு வர முடியல அப்படின்னும் போது லாஸ்ட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து 356 வந்து நீங்கள் எமர்ஜென்சி டைமாக போட்டுக்கலாம் அப்படின்ற சஜஷன் வந்து கொடுத்தாரு. ஸோ மற்ற கமிஷன்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அது வந்து பார்த்தா அபாலிஷ் பண்ணிடணும், அப்படி இல்லைனாக்கா அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னு கேட்டாக்கா இந்த ஃபெடரலிசத்துக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்து பார்த்தா கவர்னராக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்னர் எப்பயுமே வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜென்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவர் வந்து ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டு தான் வந்து பார்த்தா கவர்னர். ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு எமினன்ட் பர்சன் வந்து பார்த்தா கவர்னர் அப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா ரூலிங் பார்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கவர்னரை வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாரு சஜஷனாக. லாஸ்ட் சஜஷன் என்னன்னாக்கா ட்ரைலிங்குவல் லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னா என்னென்னா ஸோ ட்ரைலிங்குவல் ஃபார்முலா அப்படின்னாக்கா ஒரு 3 லாங்குவேஜ் வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஸோ அப்படி பண்ணும்போது என்னன்னா யூனிட்டி இன்டெகிரிட்டி வந்து பார்த்தா அந்த கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது சொல்லிட்டாரு. ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தா சர்க்காரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு புஞ்சி கமிஷன். யூனியன் கவர்மெண்ட்டு 2007 ஜஸ்டிஸ் மதன் மோகன் புஞ்சி இவரோட தலைமையில் வந்து ஒரு கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் யாருனாக்கா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் 2007, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இவர் வந்து இந்த கமிஷனில் இவரை சேர்க்காம மற்ற ஒரு 3 பேர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவர் எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாருன்னா 2010 வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ 3 years எடுத்துக்கிறாரு இவருக்கு. ஸோ இவர் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாருன்னா கவர்மெண்ட் அதாவது கவர்னருக்கு ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கணும். இப்போ இருக்குது பார்த்தீங்களா கவர்னருக்கு வந்து பார்த்தா 5 years டென்யூர்ன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டென்யூரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அவரோட இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து அதாவது அவர் பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னாக்கா பிரசிடென்ட்டுக்கு எப்படி இம்ப்ரீச்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோமோ அதாவது ஆர்டிகல் 61 படி எப்படி பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு இருக்கணுன்றத ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆர்டிகல் 355லையும் 366லையும் வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்த ஏரியாவில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு இல்லை எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்தா எமர்ஜென்சி வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னு பார்த்தோன்னா என்டையர் ஸ்டேட்டுக்கே வந்து போடும் சரிங்களா. அது மாதிரி என்டையர் ஸ்டேட்டுக்கே போடாமல் எந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் எமர்ஜென்சி அறிவிச்சிக்கலாம். அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ப்ராசஸை வந்து பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காமலே வந்து பார்த்தா சூமோட்டாவாக வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னாக்கா எந்த ஏரியாவில் வந்து கம்யூனல் வைலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தா இந்த இவ்வளோ தான் வந்து பார்த்தா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ எந்த கமிஷன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து புக்கில் வேறு என்னென்ன கமிஷன் கொடுத்துருக்கான்றதை பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது லக்ஷ்மிகாந்தில் பார்த்தோம். நம்ம புக்கில் வந்து பார்த்தா இந்த ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், நெக்ஸ்ட் வந்து ராஜமன்னார், நெக்ஸ்ட் சர்க்காரியா புஞ்சி, நெக்ஸ்ட் வெங்கடச்சலையான்னு சொல்லி ஒரு கமிஷன் இருக்குது, அதையும் பார்த்துலாம். இப்போது
இந்த வெங்கடச்சலையா கமிஷன்றது கான்ஸ்டிடியூஷன் ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட கமிஷன் தான் அது. ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா ஜஸ்டிஸ் மானப்பள்ளி நாராயண ராவ் வெங்கடச்சல்யா அப்படின்றத வந்து பார்த்தா அவரோட ஃபுல் நேம். ஸோ இது வந்து யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணானாக்கா இந்தியா கவர்மெண்ட் யாருக்கு தலைமையில் இருந்துச்சுன்னு பார்த்தா அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் தான் வந்து இந்த கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க 22 February 2000. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன சஜஷன்லாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன பாசிபிள் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்றதை தான் வந்து இவர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த கமிஷன் எதுக்கு வந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் ஒர்க்கிங்கை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக அந்த கமிஷன் தான் வந்து இந்த வெங்கடச்சலையா கமிஷன். ஸோ நம்ம 12th புக்கில் வேறு என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தாக்கா, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஏஆர்சி வந்து 1966 அப்பாயின்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மொராஜி தேசாய் இருந்தார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹனுமான் தாயா இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஏஆர்சி கமிஷன் வந்துச்சு. ஸோ அது எப்போ பண்ணாங்கனாக்கா 2005 ஃபஸ்ட்டு யாரோட தலைமையில் இருந்துச்சுன்னா வீரப்பமொயில் தலைமையில் இருந்து, நெக்ஸ்ட் வந்து ராமச்சந்திரன் இவரோட தலைமையில் இருந்தது. ஸோ ஏஆர்சி பொறுத்த வரைக்கும் இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ராஜமன்னார் கமிட்டியில் வேறு என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிவி ராஜமன்னார், அவர் தான் வந்து ஹெட்டு. மற்ற 2 பேர் யாருன்னு பார்த்தா டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி அவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாக்டர் பி சந்திர ரெட்டி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தா மற்ற 2 பர்சன்ஸு. ஸோ இந்த பிவி ராஜமன்னார் யாருனாக்கா வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் தான் வந்து பார்த்தா அந்த பிவி ராஜமன்னார்ன்றவர். ஸோ இந்த டாக்டர் ஏ லக்ஷ்மண சுவாமி யாருன்னு பார்த்தா ஆந்திராவோட சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது ஃபார்மர் ஆந்திராவோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் தான் அவர். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் வந்து டாக்டர் பி சந்திர ரெட்டி. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பிவி ராஜமன்னார் கமிட்டியில் இருக்கிறது. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸ். கொஸ்டின்ஸ் எதனா கேட்க முடியும்னா இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக கோ த்ரூ பண்ணாலே போதும், ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். புக் பேக்கில் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது சர்க்காரி கமிஷன், அதாவது நான் முன்னாடியே சொன்னாலே அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எந்த கமிஷனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணான்றது ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு. ஸோ நம்ம புக் பேக்லேயே வந்து இது கேட்டிருக்காங்க 10th கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். ஸோ இதில் முக்கியமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ராஜமன்னார் கமிட்டி. ஸோ அது எப்படி கேட்பாங்கனாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஒரு கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணிச்சு. ஸோ அது யாரோட தலைமையில் பண்ணான்னு கேட்டால் அது ராஜமன்னார் கமிஷன்றது ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா சர்வீஸை அபாலிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் ரெக்கமெண்ட் பண்ணான்றது ஒரு கொஸ்டின் தான். அதுவும் பார்த்தா யார் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ராஜமன்னார் தான் பண்ணியிருப்பார். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஏஆர்சி வந்து யார் தலைமையில் இருந்தது, செகண்ட் ஏஆர்சி யார் தலைமையில் இருந்தது, ஆர்டிகல் 312 இது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஆர்டிகல் 249 இதுவும் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் தான். புக் பேக் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா நம்ம இப்போ இருக்க ட்ரெண்ட் படி பார்த்தா புக் பேக் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ இந்த புக்குன்னு மட்டும் கிடையாது, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா புக் பேக் கொஸ்டினும் வந்து ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுறேங்க. ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து புக் பேக்கில் வந்து டேரக்ட் கொஸ்டினாகவே வந்துடும். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.